ஷஹானா தாவா நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு மை சேனல். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம சேனல்ல இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா அரபி வார்த்தைகள் பார்க்க போறோம். நம்ம ஏற்கனவே ஆல்பபெட்க்கு சின்ன சின்ன வேர்ட்ஸ் எல்லாம் படிச்சுட்டு வந்திருப்போம் இல்லையா? ஆனா இது என்னன்னா நம்ம பேசுற வார்த்தைகள், அதாவது அரபில எப்படி பேசுவாங்க, எப்படி சொல்லுவாங்க அப்படிங்கிறதுக்கான சின்ன சின்ன வார்த்தைகளை படிக்க போறோம். இது உங்களுக்கு குரான் ஓதும் போது அந்த மாதிரி வார்த்தைகள் வரும்போது உங்களுக்கு ஈஸியா அர்த்தம் புரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம குரான் அர்த்தம் தெரிஞ்சு ஓதுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அர்த்தம் தெரியாம ஓதுறதை விட தெரிஞ்சு ஓதுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே சமயம் இந்த வார்த்தைகள் எல்லாமே கல்ஃப்ல ஒர்க் பண்றவங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா மொழி தெரியாத இடத்துல மத்தவங்க என்ன பேசுறாங்க, எப்படி சொல்வாங்கன்னு சொல்லி தெரியாம கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க இல்லையா? அவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இன்ஷால்லா. ரொம்ப வருஷமா இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை, அவங்க மொழி கத்திருந்திருப்பாங்க. மத்தவங்களுக்கு எப்படின்னா கொஞ்சம் புதுசா போறவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இல்லையா? அவங்களுக்காக இது ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் இன்ஷால்லா நம்புறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சின்ன சின்ன வேர்ட்ஸ் நம்ம படிப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அரபில இப்போ இது என்ன, நான். நான்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம நான் பேசும்போது நம்ம சொல்லுவோம் இல்லையா? நான் அப்படின்னா என்ன இங்கிலீஷ்ல? ஐ எம், சாரி ஒயிட் போர்ட், ஐ எம். இதுக்கு அரபில எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? அரபில அனா அனா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அனா அப்படின்னா நான் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அனா அப்படின்னா ஐ எம். ஐ எம்னு சொல்றதுக்கு அரபில என்ன? அனா அனா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அனா, அதாவது அண்ணா இல்ல, அனா. ஓகேவா? அனா அப்படின்னா யாரு? நான் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அனா அப்படின்னா நான் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ரெண்டாவது வார்த்தை என்ன தெரியுமா? ரெண்டாவது வார்த்தை என்ன சொல்லுவாங்கன்னா நீ அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு, நீ அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு இப்போ நீ அப்படின்னா என்ன சொல்லுவோம்? நீக்கு இங்கிலீஷ்ல என்ன? யூ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா? நான் அப்படின்னா ஐ எம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். நீ அப்படின்னு சொல்லும் போது யூ அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. அதுக்கு அரபில என்ன தெரியுமா சொல்லுவாங்க? அதுக்கு அரபில ஒரு ஆணா இருந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல அந்த அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த, அதாவது அந்த அப்படின்னா ஆப்போசிட்ல ஒரு ஆண் இருக்காங்க அப்படின்னா நம்ம அவங்கள பார்த்து நீ யூ அப்படின்னு சொல்லி அரபில சொல்றதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அந்த அந்த அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதே அந்த இடத்துல ஒரு பெண் இருக்காங்க அப்படின்னா பெண்ணுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா அன்டி அன்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அன்டினா என்ன? அன்டினா நீ அப்படின்னு சொல்லி குறிக்கக்கூடியது. அது பெண்ணுக்கு சொல்லுவாங்க. அன்டி அப்படின்னா பெண்ணுக்கு சொல்லக்கூடியது. அன்டி, புரியுதா உங்களுக்கு? அதாவது இப்போ நான் அப்படிங்கிறதுக்கு ஐ எம், இங்கிலீஷ்ல ஐ எம்னு சொல்லுவோம் இல்லையா? நான் அப்படின்னா அரபில என்ன சொல்லுவாங்க? நான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நான் அப்படின்னா என்ன? நான் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்து நீ அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லுவாங்க? நீ அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு ஒரு ஆப்போசிட்ல ஒரு பொண்ணு இருக்காங்க, அவங்கள பார்த்து நீ அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும் அரபில. அன்டி அப்படின்னு சொல்லி சொல்லணும். ஒரு பெண் இருக்காங்கன்னா அன்டி அப்படின்னு சொல்லணும். அதே ஒரு ஆண் இருக்காங்க அப்படின்னு சொன்னா அப்ப நம்ம அந்த அப்படின்னு சொல்லி சொல்லணும். நீ அப்படின்னு சொல்றதுக்கு அரபில என்ன சொல்லுவாங்க? அந்த, அன்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அன்டினா பொண்ணை குறிக்கக்கூடியது, அந்த அப்படின்னா ஆணை குறிக்கக்கூடியது. புரியுதா உங்களுக்கு? அடுத்து நெக்ஸ்ட் நான் எழுதி போடுறேன். இதை அழிச்சிட்டு நான் எழுதி போடுறேன். இப்ப நம்ம 2 வேர்டு படிச்சிட்டோம் இல்லையா? ஆனா படிச்சிட்டோம், அப்புறம் அன்டியாவது படிச்சிட்டோம். அன்டி அந்த எல்லாமே நீ அப்படின்னு சொல்லி சொல்றதுக்காக குறிக்கக்கூடியதுன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இல்லையா? இப்ப நம்ம அடுத்து 3வது வார்த்தை படிக்க போறோம். 3வது வார்த்தை என்ன தெரியுமா? 3வது வார்த்தை நாம், நாங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படிங்கறத படிக்க போறோம். நாம், நாங்கள். நாம், நாங்களுக்கு என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இப்போ நம்ம நாம்க்கு என்ன சொல்லுவாங்க? வி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நாங்களுக்கு என்ன சொல்லுவாங்க? வி ஆர் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. இப்போ இதுக்கு அரபில என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நஹ்னு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது
நஹ்னு அப்படின்னா நாம், நாங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு சொல்றது. நஹ்னு நஹ்னு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நஹ்னுனா என்ன? நாம், நாங்கள் அப்படின்னு குறிக்கக்கூடியதுதான் என்னது? நஹ்னு. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன படிச்சோம்? அனா. அனானா என்ன? நான். நான் சொல்றதுக்கு அனான்னு சொல்லணும். நான் சொல்றதுக்கு நஹ்னு அப்படின்னு சொல்லி சொல்லணும். வித்தியாசம் தெரியுதா உங்களுக்கு? அனா அப்படின்னா நான் அப்படின்னு அர்த்தம். நஹ்னு அப்படின்னா நாம், நாங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருக்கும்போது நாம், நாங்கள்னு சொல்லுவாங்க. அதுக்கு நஹ்னு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதே நீ, யூ அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு ஒரு பொண்ணு அந்த இடத்துல இருக்காங்க, நம்ம நீன்னு அவங்கள சொல்ல போறோம்னா அதுக்கு அன்டி அப்படின்னு சொல்லி சொல்லணும். இதே ஆண் நிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம என்ன சொல்லணும்? அன்ட அப்படின்னு சொல்லி சொல்லணும். பெண்ணா இருந்தா அன்டின்னு சொல்லணும், ஆணா இருந்தா அன்ட அப்படின்னு சொல்லி சொல்லணும். புரிஞ்சுச்சா உங்களுக்கு? அடுத்து 4th வேர்டு என்ன தெரியுமா? நீங்கள். நீங்கள் அப்படிங்கும் போது நிறைய பேர் இருந்தாங்க அப்படின்னா, ஒரு அதாவது ஆண்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா ஆண்கள் வந்து பல பல பேர் இருக்காங்க, பலர் இருக்காங்க அப்படின்னா, நிறைய பேர் ஆண்கள் இருக்காங்க அப்படின்னா அதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அன்தும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது அன்தும் அப்படின்னா ஆணை குறிக்கக்கூடியது. அன்தும். அன்தும் அதாவது அன்தும் அப்படின்னா என்ன? ஒரு நிறைய ஆண்களை சொல்லக்கூடியது. நீங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, நிறைய ஆம்பளைங்க இருக்காங்க. அப்போ நீங்கள் அப்படின்னு அரபில சொல்லணும்னா அன்தும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அன்தும்னா நீங்கள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இதே அந்த இடத்துல ஒரு பெண் இருக்காங்க அப்படின்னா, ஒரு பெண்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா அதுக்கு வந்து அன்துன்ன அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அன்துன்ன அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அன்தும் அன்துன்ன அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அன்துன்ன அப்படின்னா என்ன? பெண்கள் நிறைய பேர் இருக்கும்போது நீங்கள் அப்படின்னு குறிக்கிறதுக்கு அன்துன்ன அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆம்பளைங்க இருக்காங்க நிறைய பேர் அப்படின்னா அன்தும் அன்தும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நாம், நாங்கள் அப்படிக்கு என்ன சொல்லுவாங்க? நஹ்னு நஹ்னு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இங்க எழுதுறேன். அன்துன்ன. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, நான் வேற கீழே எழுதுறேன். அன்துன்ன. புரியுதா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் வேர்டு என்ன படிச்சோம்? அனா. அனானா நான். அனா அப்படின்னா நான். அடுத்து என்ன படிச்சோம்? நீ அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு ஒரு பெண் இருக்காங்கன்னா அன்டி அப்படின்னு சொல்லி சொல்லணும். அதே ஆண் இருக்காங்க அப்படின்னா அன்ட அப்படின்னு சொல்லி சொல்லணும். இப்போ நாம், நாங்கள்னு சொல்றதுக்கு நஹ்னு அப்படின்னு சொல்லி சொல்லணும். என்ன சொல்லணும்? நஹ்னு அப்படின்னா என்னது? நாம், நாங்கள், வி ஆர் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் இல்லையா, அதுக்கு என்னது? நஹ்னு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நீங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு என்ன சொல்லணும் தெரியுமா? இதே ஆண்கள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள வந்து நீங்கள் அப்படின்னு அரபில சொல்லணும் அப்படின்னா நீங்க அதுக்கு அன்தும் அப்படின்னு சொல்லி சொல்லணும். அன்தும் இம் லாஸ்ட்ல முடிஞ்சது அப்படின்னா அன்தும் அப்படின்னா ஆண்கள் நிறைய பேரை குறிக்கக்கூடியது நீங்கள் அப்படின்னு சொல்றதுக்காக. அடுத்து அன்துன்ன அப்படின்னா பெண்கள் நிறைய பேர் இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம சொல்லணும் அரபில அப்படின்னா அன்துன்ன அப்படின்னு சொல்லி சொல்லணும். புரிஞ்சுச்சு அவங்களுக்கு? இன்னைக்கு நம்ம 4 வேர்ட் படிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமா நான் வந்து போடுறேன். எனக்கு கொஞ்சம் டைம் செட் ஆகாதனால வந்து என்னால பெரிய வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இன்ஷா அல்லாஹ் நான் இனி ரெகுலரா நான் வீடியோ போஸ்ட் பண்றேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மத்தவங்களுக்கும் நீங்க சொல்லும் போது அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல உங்களுக்கு வந்து இதுல ஏதாச்சும் கருத்து இருக்கு, உங்களுக்கு ஏதாவது சொல்லணும், கமெண்ட்ஸ்ல ஏதாவது சொல்லணும் அப்படின்னா தாராளமா சொல்லுங்க. நல்ல விஷயமாகட்டும், கெட்ட விஷயங்களாகட்டும், எதுவானாலும் அதுக்கான விளக்கங்களை நான் கொடுப்பேன். இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லாருக்குமே வந்து அல்லாஹ் அருள் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்தடுத்த வீடியோல நம்ம ஒவ்வொன்னா படிப்போம். இன்னைக்கு கிளாஸ்ல இதுதான் நம்ம பார்த்திருக்கோம். இந்த 4 வேர்டை நீங்க நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, பிராக்டிஸ் பண்ணுங்க. பேசி பேசி பிராக்டிஸ் பண்ணணும். இதை வந்து எப்படின்னா சொல்லி சொல்லி பார்க்கணும். அப்பதான் வந்து நமக்கு மைண்ட்ல இருக்கும். சும்மா மனப்பாடம் பண்ணாலாம் மைண்ட்ல இருக்காது. நீங்க பேசி பேசி பார்க்கணும். அப்போ உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். எல்லாருக்கும்
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.